Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ்ல ரீடிங்ல சிலபல் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இதுக்கு முன்னாடி அதுல இருக்க ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். இதுல இருக்க முக்கியமான ரெண்டு விஷயங்கள், அதாவது இதுல ரூல்ஸ் நிறைய இருக்கு. அதுல ஓப்பன் சிலபல், க்ளோஸ்டு சிலபல் அப்படின்ற ரெண்டு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கான லெசன்ல நம்ம கத்துக்க போறோம். சிலபல் அப்படின்றது என்ன அப்படின்னா வார்த்தையோட ஒரு பகுதி அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சிலபல் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையோட ஒரு பகுதி. இந்த ஓப்பன் சிலபல், க்ளோஸ்டு சிலபல் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வவல்ஸ் இருக்கு இல்லையா, ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஏன்னா ஒவ்வொரு சிலபலுக்குள்ளேயும் கண்டிப்பா ஒரு வவல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஒய், சம்டைம்ஸ் ஒய்யும் வரும். ஸோ அதனால இந்த சிலபல்ன்றதுக்குள்ள கண்டிப்பா ஒரு வவல் இல்லைன்னா வவல் சவுண்ட் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ஏஇஐஓயு ஒய் இதோட ஒரு வார்த்தையை நம்ம பிரிச்சு படிக்கும் போது எது ஓப்பன் சிலபிளா இருக்கும், எது க்ளோஸ் சிலபிள் அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். இது மூலமா நமக்கு வார்த்தைகளை பிரிச்சு படிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான லெசன்குள்ள போகலாம். இது வரைக்கும் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஓப்பன் சிலபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓப்பன் சிலபிள் அப்படின்றது அந்த சிலபிளோட வார்த்தை இருக்கு இல்லையா, ஸோ அந்த சிலபிள்ன்றது வார்த்தையோட ஒரு பகுதி. ஸோ அந்த வார்த்தையோட ஒரு பகுதி முடிகிறது வவல் எழுத்துல முடியும். ஸோ ends with a vowel. ஓப்பன் சிலபிள் அப்படிங்கிறது அந்த வார்த்தை பிரிக்கிறோம் இல்லையா, அது லாஸ்ட்ல முடிகிறது வவல்ல முடியும். அதே சமயம் அந்த வவல் என்ன சவுண்ட்ல வரும் அப்படின்னா லாங் வவல் சவுண்ட்ல வரும். நம்ம ஷார்ட் சவுண்டு, லாங் சவுண்டுன்னு பார்த்துருக்கோம். இந்த ஏஇஐஓயு இது எல்லாத்துக்குமே என்னது, குறில் உச்சரிப்பு, நெடில் உச்சரிப்பு அப்படின்னு இருக்குன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. சேம் அதுதான் லாங் சவுண்டுங்கிறது. அந்த எழுத்துக்கள் எல்லாம் நம்ம என்ன பெயர் சொல்றோமோ அதுதான் அதோட லாங் சவுண்டு. எக்ஸாம்பிள் பாருங்க, மீ. ஸோ இங்க ஈங்கிறது லாஸ்டா முடியுது, இது ஓப்பன் சிலபிள். ஸோ வவலோட முடிகிறனால இது ஓப்பன் சிலபிள். இங்க இந்த ஈக்கு நம்ம என்ன சவுண்ட் கொடுக்குறோம், ஈங்கிற லாங் சவுண்டு. அப்போ இந்த வார்த்தை எப்படி படிக்கணும், மீ, மீ. அப்போ ஓப்பன் சிலபிள் அப்படின்னா என்னது, ends with a vowel. ஸோ நம்ம பிரிக்கக்கூடிய அந்த வார்த்தை லாஸ்ட்ல வவல் வருது அப்படின்னா அது ஓப்பன் சிலபிள். ஓகே. ஸோ இதே க்ளோஸ்டு சிலபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா கான்சனன்ட்ல முடியும். ஓகே, வவல் வரும், வவலுக்கு அடுத்து லாஸ்ட்ல அந்த வார்த்தையை பிரிச்சு முடிக்கிறது கான்சனன்ட்ல முடியும். ஓப்பன் சிலபிள்ல வவலோட லாஸ்ட் முடியும், க்ளோஸ்டு சிலபிள்ல கான்சனன்ட்ல முடியும். ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் வித்தியாசம். அதுக்கு அடுத்தது இந்த இடையில வர வவல் வருது இல்லையா, அது ஓப்பன் சிலபிள்ல லாங் வவல் சவுண்ட்ல வரும்னு பார்த்தோம். இதுவே உங்களுக்கு க்ளோஸ்டு சிலபிள்ல இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் சவுண்டு. ஸோ இங்க மெட், எட், மெட். அப்ப ஈயோட சவுண்ட் என்ன வருது, ஏங்கிற ஷார்ட் சவுண்டு வருது. இப்போ உங்களுக்கு ஓப்பன் சிலபிள், க்ளோஸ்டு சிலபிள் அப்படின்னா என்ன அப்படின்றது கிளியரா புரிஞ்சிருக்கும். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தா டீட்டெயிலா உங்களுக்கு புரியும். ஓப்பன் சிலபிள் லாங் சவுண்ட்ல வரும், க்ளோஸ்டு சிலபிள் ஷார்ட் சவுண்ட்ல வரும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ. ஐங்கிறது ஒரு வேர்டு. ஸோ இங்க ஐ மட்டும் இருக்கு. ஸோ அதனால இதை நம்ம என்ன படிக்கிறோம், லாங் சவுண்டு ஐ. அதே மாதிரி இங்க பாருங்க, ஐக்கு பக்கத்துல டி இருக்கு, கான்சனன்டோட முடிஞ்சிச்சுன்னா அது என்னது, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், க்ளோஸ்டு சிலபிள். அப்போ இங்க இந்த ஈக்கு என்ன, ஐக்கு என்ன சவுண்ட் வரும், ஈங்கிற சவுண்டு. அப்போ இட், இட். அதே மாதிரி ப, இ, பி. இங்க லாங் இ சவுண்டு, இங்க ஏ சவுண்டு, பெட், பெட். அதே மாதிரி கு, ஓ, கோ, லாங் சவுண்டு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஓ, ஷார்ட் சவுண்டு, காட், கு, அட், காட். ஓ, நோ, லாங் சவுண்டு, நாட். லாஸ்ட்ல என்னத்துல முடியுது, கான்சனன்ட்ல முடியுது. யூ, இ, வி. யூ, ஏ, இட், வெட், வெட். அதே மாதிரி ஷ், ஈ, ஷீ. லாஸ்ட்ல ஈங்கிற வவல்ல முடியுது. இங்க ஷீ இல்ல ஷெட், ஏன்னா லாஸ்ட்ல கான்சனன்ட்ல முடியுது. அப்ப இந்த வவலோட சவுண்ட் என்னது, ஏங்கிற சவுண்டு. அப்ப இங்க எப்படி படிக்கணும்னா ஷெட், ஷெட். இன்னும் பெரிய பெரிய வேர்ட்ஸை நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஓப்பன் சிலபிள் தான். இங்க உங்களுக்கு லாஸ்ட்ல கொடுத்துருக்கிறது பாருங்க, ஓப்பன் சிலபிள், க்ளோஸ் சிலபிள் ரெண்டுமே வரும் இந்த வேர்ட்ஸ் நம்ம படிக்கும் போது. இஷ், ஐ, ஷை. லாஸ்ட்ல வவல்ல முடிஞ்சிருக்கு, அதனால வையோட சவுண்ட் என்னது, ஐ அப்படிங்கிற சவுண்டு. இது ஓப்பன் சிலபிள். அதே மாதிரி இல்லு, ஏ, லே,
டி லேடி. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து நமக்கு என்ன சவுண்ட்ல வருது? ஓப்பன் சிலபிள்ல வருது. அடுத்தது பாருங்க, ப ஏ பே பி பேபி. ஓகே, ஹை ஐயோட சவுண்ட் என்னது? ஐங்கிற சவுண்டு தான் லாங் சவுண்ட் இல்லையா? அப்போ இது வந்து ஓப்பன் சிலபிள். அதே மாதிரி பாருங்க, சோ லோ சோலோ ரீ ட்ரை. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்ல வை வந்து ஐங்கிற சவுண்ட்ல முடியுது. அப்ப இது வந்து ஓப்பன் சிலபிள். ஸோ இந்த ஃபீவர் ரோபோட் அப்படிங்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் வர ரெண்டு பாட்டுமே ஓப்பன் சிலபிளா வருது. ஏன்னா லாஸ்ட்ல வந்து வவல்ல முடியுது. இது வந்து ஃபீ, இது வந்து ரோ. இங்க வந்து பாத்தீங்கன்னா வர் ங்கிற சவுண்ட்ல வருது. இங்க ஈக்கு வந்து நமக்கு ஷார்ட் சவுண்ட் இல்ல, ங்கிற சவுண்டு ஷுவா சவுண்ட் வருது. அதே மாதிரி ரோபோட் ரோபோட். ஸோ இங்க வந்து ஓங்கிற சவுண்ட் வரனால இது வந்து க்ளோஸ்டு சிலபிள்ல வருது. இது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த வவல்ஸுக்கெல்லாம் என்ன சவுண்ட் வருதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும் பாத்தீங்களா ஒரு சில வார்த்தைகள் படிக்கும் போது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம பிரிச்சு படிக்கும்போது இது ஓப்பன் சிலபிளா இருந்துச்சுன்னா லாங் சவுண்டு வரும், இதுவே வந்து க்ளோஸ்டு சிலபிளா இருந்துச்சுன்னா ஷார்ட் சவுண்ட் வரும் அப்படின்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது பாருங்க, க்ளோஸ்டு சிலபிள் டு ஆப் டேப். கான்சனட்ல முடியுது, இதுவும் கான்சனட்ல முடியுது. டேப் லெட் டேப்லெட். இங்க ஏ சவுண்ட் வருது. இங்க அடுத்தது வந்து பாருங்க, பாஸ்கெட் 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 கே ஏ கேட் கெட். அதே மாதிரி இன் ஆப் நாப். ஏயோட ஷார்ட் சவுண்ட் வந்து ஆங்கிற சவுண்டு. அப்போ இன் ஆ நாப் நாப் கின். ஈக்கு வந்து ஐக்கு வந்து ஈங்கிற ஷார்ட் சவுண்டு. அதே மாதிரி லெஸ் சன் லெசன். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டென்டிஸ்ட் டென்டிஸ்ட் காட்டன் காட்டன் பென்சில் பென்சில் அட்டிக் அட்டிக். ஸோ இது வந்து ஓப்பன் சிலபிள் அண்ட் க்ளோஸ்டு சிலபிளுக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து இதுலேயும் ஒரு சில எக்ஸம்ஷன் இருக்கு. அதாவது இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, கான்சனண்ட்டுக்கு அடுத்து வவலோட முடிஞ்சிச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொன்னோம், ஓப்பன் சிலபிள் அப்படின்னு பார்த்தோம். அந்த வவலோட சவுண்டு லாங் சவுண்ட்ல வரும்னு பார்த்தோம். ஆனால் இந்த ரெண்டு வேர்டுக்கு பாருங்க, இது டூ இது டூ. ஸோ இங்கே ஊங்கிற சவுண்டு தான் வருது. ஓகே, ஸோ இது ஓட ஓங்கிற சவுண்டு டோன்னு படிக்கிறது இல்லை, டோன்னு படிக்கிறதும் இல்லை. ஸோ இந்த ரெண்டு வேர்டுக்குமே எக்ஸம்ஷன், இந்த ரூல் வந்து வராது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஓப்பன் சிலபிள் க்ளோஸ் சிலபிள் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கிலீஷில் வந்து சிலபிள்ஸில் ரூல்ஸ் இருக்கு. அதில் ஓப்பன் சிலபிள் க்ளோஸ் சிலபிள் இதெல்லாம் வரும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வேர்ட்ஸை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அந்த சவுண்ட்ஸை ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த லெசன் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய லெசன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த லெசன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.